இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பேஜ்குள்ள போயிட்டா இந்த ஆர்இ இதுதான் இந்த ராயல் ஆடான்ஸ். மியூட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சவுண்டா இருக்கு. ஓகே. இந்த ஆர்இன்னு இருக்கா, இதான் ராயல் ஆடான்ஸ். இதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இவங்களே என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்பில்ட்டா நிறைய பிளகின்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃப்ரீ வெர்ஷன்ஸ் தான் வேணும்னா இதுல போயிட்டு நான் ஃப்ரீ கொடுத்துட்டா இதுல எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை என்னால பயன்படுத்திக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் டவுன்ல வந்துகிட்டே இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிக்க முடியுமானா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணி பார்க்கலாம்? ஓகே, கொஞ்சம் டவுன்ல வரேன். இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் நல்ல பயங்கரமான பேஜ் வச்சிருக்கான்னு பார்ப்போம். இன்சூரன்ஸ் பேஜ் ஒன்று இருக்கு. திரும்ப டவுன்ல வரேன். இதுக்கும் நல்லா தான் இருக்கு ஆக்சுவலா. சரி, இப்போ எனக்கு இந்த தீம் தான் வேணும்னா இதை நான் கிளிக் பண்ணி இன்செர்ட் அப்படின்னு ஒரு பட்டனை நான் கிளிக் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளகின் இருந்து என்ன பண்ணுன்னா எனக்கு இந்த தீம் ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிரும். அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க ஜஸ்ட் எங்கேயாச்சும் ஒரு கிளிக் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் எல்லாமே இங்க வருது பாருங்க, சென்ட் யுவர் மணின்னு வருதுங்களா. சும்மா ஏதாச்சும் ஒரு வார்த்தையை போட்டு திரும்ப நான் ரிமூவ் பண்ணிட்டு பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பப்ளிஷ் பட்டன் வரல, அதுக்காக தான் நான் அதை பண்ணேன். இப்ப நீங்க இந்த பேஜை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதாம்மா, அவங்க போட்ட மாதிரி வந்துருச்சுங்களா. பிளகினுடைய நேம் எல்லாம் போட்டுட்டு நான் மேல என்ன பண்றேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேசஸ் வேணும் எனக்கு. நான் என்ன பண்றேன்னா பிளஸ் கொடுத்து ஒரு சின்ன ஸ்பேசர் மட்டும் மேல பயன்படுத்த முடியுமா நான் பாக்குறேன். ஓகே, இப்போ என்ன பண்றேன், ஸ்பேஸர் கொடுத்து கீழே இறக்குறேன். அந்த ஸ்பேஸோட சைஸும் என்ன பண்ணிக்க முடியும், என்னால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்படி நான் வச்சுக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். இப்போ இதை பப்ளிஷ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த பேஜை பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. ஓரேன் கிளிக் பண்றேன், ஓபன் பண்றேன், இப்படிதான் இருக்கும். நான் எதுவுமே தனியா உட்காந்து நான் டிராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷனே பண்ணல. சும்மா ஜஸ்ட் அந்த ஒரு தீமை மட்டும் இம்போர்ட் பண்ணிட்டேன். எனக்கு எல்லா ஆப்ஷனும் அவனே கொடுத்துட்டான். அது பாருங்க, ஏதோ அனிமேஷன்ல கூட ஆகுது. இங்க பாருங்க, அழகா கொடுத்துட்டான். திரும்ப நான் டவுன்ல போறேன், எல்லா ஆப்ஷன்ஸும் இங்க இருக்கிறத என்னால மாத்திக்க முடியும், யூஸ் பண்ணிக்கவும் முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே கிளிக்ல ஒரு வெப்சைட்டை நீங்க டெவலப் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் தான் அந்த தீம் இம்போர்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்.